Hi, welcome to holisticinvestment.in. Aditya Birla Sun Life Nifty India Defense Index Fundல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வச்சு லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ண முடியுமா? அண்ட் இதை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிங்கன்னா இதால் உங்களுக்கு ஏதாவது வேல்யூ ஆட் ஆகுமா அப்படின்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுப்போம். இது ஒரு NFOன்றதுனால 9th August 2024 ஓப்பன் ஆகி 23rd August 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். அந்த இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் TRI வச்சிருக்காங்க. அண்ட் இது பிலாங் பண்ணுற கேட்டகரி ஈக்விட்டி திமேட்டிக். அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹரேஷ் மெஹதா, மிஸ்டர் பிரணாவ் குப்தா. அண்ட் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மினிமம் அப்ளிகேஷன் அமௌண்ட்டே ஜஸ்ட் 500 rupees தான். அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இதில் இன்வால்வ் ஆகியிருக்க ரிஸ்க் வெரி ஹை. ப்ளஸ் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான். அது எப்படின்னா எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடி இவங்க சூஸ் பண்ணியிருக்க இந்த அண்டர்லைங் இண்டெக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க செக்யூரிட்டிஸோட டோட்டல் ரிட்டர்ன்ஸை கரஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். பட் இன்வெஸ்ட்மெண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால ட்ராக்கிங் எரர் இதில் உண்டு. ஸோ இதுதான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். இப்போ நம்ம இந்த ஃபண்டை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஃபண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுற நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுப்போம். நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸோட எய்மே டிஃபென்ஸ் தீமை ரெப்ரசன்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோட பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுறது தான். ஸோ நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ்லேருந்து தான் இருக்கிற ஸ்டாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, எலிஜிபிள் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ். பட் எந்த ஸ்டாக்ஸ் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து 10% ரெவன்யூ ஆப்டைன் பண்ணுற மாதிரி இருக்க ஸ்டாக்ஸ் தான் இந்த இண்டெக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக கன்சிடர் பண்ணி அதுலேருந்து 6 month ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸை கம்ப்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜே அவங்க ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் வெயிட்டேஜ் ஒவ்வொன்றுத்துக்குமே 20% ஈச் கேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸை நீங்கள் வெரைட்டி ஆஃப் பர்பஸஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பெஞ்ச் மார்க் பண்ணுறதுக்கு, இல்லை இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, ETFஸ்க்கு, அதர் ஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட்ஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம இதை பற்றி இதில் இருக்கிற டாப் 10 ஹோல்டிங்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதோட டாப் 10 ஹோல்டிங்ஸில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட், கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட், மசாகான் டாக் ஷிப் ஹோல்டர்ஸ் லிமிடெட், ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட், பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட், டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்தியா லிமிடெட், ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட், ஜென் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இதில் ஹையஸ்ட் வெயிட்டேஜே பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தான் கொடுத்துருக்காங்க, 19.38%. ஜென் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 10th place, அதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.45%. அண்ட் இதில் இந்த இண்டெக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 2 செக்டார் தான். ஒன்று கேபிட்டல் குட்ஸ் அண்ட் இன்னொன்று கெமிக்கல்ஸ். கேபிட்டல் குட்ஸ்க்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க 85.59%. அதே கெமிக்கல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 14.41% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டெக்ஸ் பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக அதோட ப்ராஷரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இண்டெக்ஸ் ஃபேக்ட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாகவே இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் 31st July 2024 வரைக்கும் கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் வச்சு நம்ம கிராஃப் வச்சு பார்த்தோம்னா 1 yearல இது 159.32% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 5 years 62.65%. சின்ஸ் இன்செப்ஷன் 39.81% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த 1 to 5 years பார்த்தீங்கன்னா இது அதிக ரிட்டர்ன்ஸே கொடுத்துருக்கு. பட் நம்ம மைண்டில் வச்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் தீமை ஃபாலோ பண்ணுற ஒரு இண்டெக்ஸ். ஸோ இந்த தீம் இப்போ புல் ரன்ல இருக்கிறதுனால மார்க்கெட்டில் நல்லா ஹைலி பெர்ஃபார்ம் ஆகிறதுனால இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. பட் இதே இந்த டிஃபென்ஸ் தீம் நல்லா பெர்ஃபார்ம் ஆகலை, இல்லை அண்டர் பெர்ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரிட்டர்ன்ஸ் பாதிக்கும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி 1 to 5 yearsல இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்ற கேரண்டி கிடையாது. ஏன்னா திமேட்டிக் ஒரு இண்டெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த தீம் எப்போ ஹைலி பெர்ஃபார்ம் ஆகுதோ அண்டர் பெர்ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு பொறுத்து தான் அந்த இண்டெக்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அது பேஸ்ட் ஆன் ஒரு தீமேட்டிக் ஃபண்ட் அப்படின்றதுனால மார்க்கெட்டை டைம் பண்ணுறத வச்சு தான் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் ஆகும்னு சொல்ல முடியும். அண்ட் மார்க்கெட் டைம் பண்ணுறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான அண்ட் அன்பிரிடிக்டபிளான ஒரு விஷயம். இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் இந்த ரிட்டர்ன்ஸை பார்க்கணும். ஸோ இப்போ ஆதித்யா பிர்லா சன் லைஃப் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுட்டோம். அதோட இண்டெக்ஸ் அது ரெப்ரசென்ட் பண்ணுற இண்டெக்ஸ் பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். வெதர் இது நல்ல குட் ஃபிட்டாக இருக்குமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்ப்போம். இது ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு லாங் டேர்ம் க்ரோத் மினிமல் வாலட்டாலிட்டியோட கொடுக்கறதுக்கு சான்சஸ் உண்டு. ப்ளஸ் இது வேரியஸ் கேபிட்டலைசேஷன்ஸில் இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டை கம்பேர் பண்ணிங்கன்னா இதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளாக இருக்கும், கம்மி வாலட்டாலிட்டியோட. ஸோ நீங்கள் ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க சுத்தமாக இஷ்டம் இல்லை, ஆனாலும் உங்கள் கோர் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோவில் பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபண்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னா ப்ராபப்ளி இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். ப்ளஸ் இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதுனால ஃபண்ட் மேனேஜர் பயாஸ் கிடையாது. அண்ட் பேசிவ்லி மேனேஜ் பண்ணுறதுனால ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இருக்கிற லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோட கம்மியான லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபண்டில் இதில் இருக்கிற ப்ரோஸ் அட்வான்டேஜஸ் இதான். இப்போ நம்ம வந்து இந்த ஃபண்டில் இருக்க கான்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். எப்படி ப்ரோஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோமே அதே மாதிரி கான்ஸும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு பொட்டன்ஷியல் ரிஸ்க் இந்த ஃபண்டில் என்ன இருக்குன்றதை சுட்டி காட்டும். ஸோ கான்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் வந்து ப்ரிடாமினென்ட்லி ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு இது சூட்டபிளாக இருக்காது. சப்போஸ் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், உங்கள் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது சூட்டபிளாக இருக்காது, அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் ஹைலி அன்பிரடிக்டபிளாக இருக்கும். சடனாக ஹையில் போகும், சடனாக உங்களுக்கு கம்மி ரிட்டர்ன்ஸ் வரலாம், இல்லை சடனாக ரிட்டர்ன்ஸே வராமல் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பீரியட்ஸில் அன்பிரடிக்டபிளாக இது டக்குன்னு போகிறதுனால நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது இது எப்படி வரும்ன்ட்டு. சொன்ன ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ நல்லா வரும்னு நம்மளால் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது, நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால இது இண்டெக்ஸை கம்ப்ளீட்டாக ரெப்ளிகேட் பண்ண நினச்சாலுமே இது இண்டெக்ஸை விட அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சில ஃபேக்டர்ஸ் மூலியமாக இருக்குது காரணமாக. அதே நேரத்தில் நான் இப்போ சொன்ன மாதிரி இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்ணதான் இது ட்ரை பண்ணமே தவிர இண்டெக்ஸே பீட் பண்ண அளவு கூடிய இது பண்ணாது. ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் பீட் பண்ணுறக்கூடிய ரிட்டர்ன்ஸ் தேடுறீங்க, அந்த மாதிரி ஒரு ஃபண்ட் தேடுறீங்கன்னா இந்த ஃபண்ட் சூட்டபிளாக இருக்காது. ப்ளஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால என்னதான் மார்க்கெட்டில் இப்படி இருக்குது, மார்க்கெட் அவுட்லுக் இப்போ எப்படி இருக்குது, இது ஹையில் இருக்குது இது லோவில் இருக்குன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க்கெட் அவுட்லுக் பார்த்து நம்ம ஃபண்டோட அலோகேஷனை டைனாமிக்லி சேஞ்ச் பண்ண முடியாது. ஹையில் இருந்தாலும் சரி லோவில் இருந்தாலும் சரி, இப்போ மார்க்கெட் கிராஷே ஆனாலும் சரி, நம்ம ஃபண்டோட அலோகேஷன் இண்டெக்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இது வந்து ரெப்ளிகேட் பண்ண கூடுமே தவிர இது வந்து ஃபண்ட் மார்க்கெட் அவுட்லுக் பார்த்து ஃபண்ட் அலோகேஷன் மாற்ற முடியாது. ப்ளஸ் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால ஓவராலாக இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை மட்டும்தான் இவங்க வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க. அந்த இண்டெக்ஸ்குள்ளே இருக்க அண்டர்லைங் ஸ்டாக்ஸ் அதோட கம்பெனி என்னன்னு இண்டிவிஜுவலாக வந்து அனலைஸ் பண்ண மாட்டாங்க. இதே ஒரு ஆக்டிவ் ஃபண்டை கம்பேர் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ணி பெஸ்ட்டை சூஸ் பண்ணி கால்குலேட்டட் ரிஸ்க் எடுப்பாங்க. பட் இதில் வந்து இண்டெக்ஸை மட்டும் தான் ஓவராலாக பார்ப்பாங்களே தவிர இண்டிவிஜுவல் அனலைசிஸ் கிடையாது. இன்னொரு மேஜர் ட்ராபேக் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் எரர். பிகாஸ் என்னதான் அவங்க பர்ஃபெக்ட்லி இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணாலுமே ட்ராக்கிங் எரர் மூலியமாக பர்ஃபெக்ட்லி ட்ராக் பண்ணாமல் கூட முடியும். ஸோ பர்ஃபெக்ட்லி ட்ராக் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ட்ராக்கிங் எரர் மூலியமாக அதுவும் பண்ண முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது. இது ஹையில் இருந்தாலும் லோவில் இருந்தாலும் மார்க்கெட் கிராஷே ஆனாலும் எந்த விதமான கோர்ஸ் கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்து நம்ம ஃபண்டோட அலோகேஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இண்டெக்ஸ் எப்படி இருக்கோ அப்படி தான் இதை ரெப்ளிகேட் பண்ணும். ஸோ இதில் இருக்க சில பெரிய ட்ராபேக்ஸ் இதான், டிஸ்அட்வான்டேஜஸ். இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை முடிவு எடுக்கணும். இந்த ஃபண்டில் ஃபைனல் டேக் அவே என்ன? ஆதித்யா பிர்லா சன் லைஃப் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு மேபி இது சூட்டபிளாக இருக்கும். பிகாஸ் அவங்க ரிஸ்க் எடுக்கும் விரும்ப மாட்டாங்க, ப்ளஸ் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ண வில்லிங்காக இல்லைன்னா ப்ராபப்ளி இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் சூட்டபிளாக இருக்கும். பட் அப்போ கூட எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை விட சிமிலராக நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அண்ட் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை கம்பேர் பண்ணால் இன்னும் கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ட்ராக்கிங் எரர் ஓடையே மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி சிமிலர் கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ட்ராக்கிங் எரர் உள்ள இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் கொஞ்சம் உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும், நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வில்லிங்காக இருக்கீங்கன்னா கூட நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பதிலாக ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இதை விட நல்ல ரிட்டர்ன்ஸ், இன்னும் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான பொட்டன்ஷியல் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் உண்டு. ஏன்னா நீங்கள் டைனாமிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மார்க்கெட்டே பீட் பண்ண மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு ஆக்டிவ் மேனேஜ் ஃபண்டில் மேபி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் உங்களால் டைனாமிக்காக சேஞ்ச் பண்ண முடியாது. அதே நேரத்தில் இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால இண்டெக்ஸே பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இது கொடுக்காது. ஸோ அதனாலேயே இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போது உங்களுக்கு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக இல்லை, எதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு நல்ல வேல்யூ ஆட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு, ப்ளஸ் ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை, இல்லை சஃபிஷியன்ட் நாலேஜ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு வந்து நீங்கள் வந்து கைடன்ஸ்க்காக நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணி கன்சல்ட் பண்ணலாம்.
ப்ரொஃபஷனல்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களோட கொலாபரேட் பண்ணி கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ் ஃபினான்ஷியல் பிளான் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் இன்னும் நல்லா அச்சீவ் பண்ணலான்னு எல்லா விஷயத்தையுமே பார்த்து உங்களுக்காகவே பர்சனலைஸ் ஃபினான்ஷியல் பிளான் எல்லாமே அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஹேசல் ஃப்ரீயாக இன்னும் ஸ்மூத் ஆகியிருக்கும். உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை இன்னும் ஈஸியாக உங்களுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கூட கன்சிடர் பண்ணி இப்படியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.